எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கே கிளம்ப பேக் பண்ணுறேன் அப்படின்றது கண்டிப்பாக தமிழில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஆமாம், நானும் அம்மாவும் வந்து ஹைதராபாத் தான் கிளம்பிட்டுருக்கோம். இது திடீர் பிளான் தான். மார்னிங் தான் வந்து பஸ்ஸுக்கு புக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நைட்டு வந்து கிளம்புற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நைட்டு 10:30க்கு பஸ்ஸு. ஆனால் நான் இங்கே பேக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே டைம் வந்து எப்படியும் 9:20 9:25 அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ப்ரிப்பேர்டே கிடையாது எதுவுமே. சடனாக வந்து பிளான் பண்ணோம் இந்த மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவால் தான் நான் கூட போகிறேனே, இல்லைனா நான் போகிற ஐடியாவே கிடையாது எனக்கு. போகிறதா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணக்கப்புறம் தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் எல்லாமே. நைட்டு வீட்லேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். 10:30 பஸ்ஸுன்றதுனால சரி சாப்பிட்டுட்டே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் கிளம்பிட்டு இருந்தேன். அங்கே போய் 10:30க்கு போனோம். ஆனால் நாங்கள் 10:15க்கே ரீச் ஆகிட்டோம். பஸ்ஸு வந்தது பார்த்திங்கன்னா 11:45க்கு தான் வந்துச்சு. அவ்வளோ நேரம் அங்கே நின்றுட்டே இருந்தோம். ஸ்டார்டிங்லேயே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்கே, போகிறதுக்குள்ளே என்னென்னலாம் ஆகுமோ அப்படின்னு நான் வேறு யோசிச்சுட்டே இருந்தேன். என்னடா எடுத்து வச்சோமா எடுத்து வைக்கலையா, முன்னாடியே நம்ம பிளான் பண்ணியிருந்தாவது எனக்கு தெரியும் எடுத்து வைக்கலாம், யோசிச்சு ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போம். இது திடீர் பிளானுன்றதுனால சார்ஜர் எடுத்து வச்சோமா, ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து வச்சோமா, ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ட்ராவல் ஃபுல்லாக யோசனையாக தான் இருந்தது. ஒன்று ஒன்றா தேடி பார்க்குறேன் நம்ம எடுத்து வச்சோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் புக் பண்ணது இன்டர்சிட்டி பஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். இன்டர்சிட்டி பஸ் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வந்து ரொம்ப பேடாக இல்லைன்னு சொல்லுவேன், நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னும் சொல்ல முடியாது. பஸ்ஸோட டெஸ்டினேஷன் டைம் பார்த்திங்கன்னா 12 ஹார்ஸ் போட்டிருந்தது. ஆனால் ட்ராவல் பார்த்திங்கன்னா 15 to 16 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஏன் லேட்டு, அது நார்மலாகவே அந்த டைம் தான். நான் சென்னை டு ஹைதராபாத்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. 16 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. படுத்துட்டு தான் போனோம். அப்படி இருந்துமே 16 மணி நேரம் படுக்க கூட முடியல. அவ்வளோ கடுப்பாக இருந்தது. எப்படா போய் சேருவோம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் வந்து காஃபிக்கு நிறுத்தியிருந்தாங்க. நானும் அம்மாவும் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் 2 காஃபி குடித்தோம். காஃபி குடித்தக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்தது. ஹாய் மம்மி. ஹாய். ஆஃப் பண்ணுங்க போனேன். எங்கே போகிறீங்க பஸ்ஸில்? ஹைதராபாத் போகிறோம், தங்கச்சியை பார்க்க. ஏன் திடீர்னு ஹைதராபாத் போகிறீங்க? குழந்தைங்களை பார்க்க போகிறேன். பஸ் எப்படி இருக்குது சொல்லவே இல்லை. சூப்பராக இருக்குது. ரெஸ்ட் ரூமு அதை விட சூப்பராக இருக்குது. பஸ்லேயே இருக்குது ரெஸ்ட் ரூம். ஓகேவா? பஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, ஹைதராபாத் போய் பார்க்கலாம். பாய். நான் ஏன் ஹைதராபாத் கிளம்புறேன் அப்படின்ற ரீசனை இன்னும் நான் சொல்லவே இல்லை இல்லையா? அம்மா சொன்ன மாதிரி சித்திக்கு உடம்பு தான் சரியில்லை. லாஸ்ட் டே நைட்டு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மறுநாள் காலையிலேயே அம்மா போகணும்னு சொன்னதுனால புக் பண்ணிவிட்டு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஒரு 1 or 2 days தான். ஆனால் 3 to 4 days ஆகிடுச்சு நாங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஹைதராபாத் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து வந்து சித்தப்பா வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் போய் ரீச் ஆகும்போது டைம் 1:30 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 16 to 17 hours ட்ராவலு. சென்னை டு ஹைதராபாத் கண்டிப்பாக முடியல. அன்றைக்கி ஈவினிங் வந்து பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஹைதராபாத்தில் நிறைய ப்ரைவேட் டெம்பிள்ஸ் தான் இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் முக்கால்வாசி நான் போன ஒரு சில டெம்பிள்ஸ் எல்லாமே ப்ரைவேட் டெம்பிளாக தான் இருந்தது. அங்கே சித்தி வீட்டிலேருந்து ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் ஒரு சிவன் கோவில் இருந்தது. வைப்ரேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த கோவிலில். நான் ஹைதராபாத்தில் எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படின்றது சீக்கிரமாகவே விலாகாக அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் பார்க்குறேன். பாய்.